ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அனந்தன் காடு படத்தின் திரை விமர்சனம். அனந்தன் காடு படத்தில் ஆர்யா, நிக்கிலா விமில், சுனிதா, அஸ்வத் லோகநாத் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். முரளி கோபி கதைக்கு கிருஷ்ணகுமார் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படம் என்னென்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள படம். அப்போது கேரளா முழுக்க முழுக்க காடு மயமாக இருந்தது. கேரளாவை கடவுளின் பூமி என்று சொல்வார்கள். கடவுளின் பூமின்னா காடு தானே. அதில் வேட்டையாடப்படுபவர்களுக்கும் வேட்டையாடுபவர்களுக்கும் இடையே மோதல். இந்த மோதல் மிகவும் இயல்பாக படமாக்கி இருக்கிறார்கள். இது மலையாள படம், தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியாகி இருக்கிறது. இதில் 3 வில்லன்கள் நடித்திருக்கிறார்கள். கதாநாயகன் ஆர்யாவுக்கு பாகம் குறைவு தான், காட்சிகள் குறைவு. ஆனால் இந்த 3 வில்லன்களும் படத்தை முழுக்க ஆக்கிரமித்து இழுத்து செல்கிறார்கள். கொஞ்சம் இடையில கொஞ்சம் போரடித்தாலும் அந்த படமாக்கம் மிக நன்றாக இருந்தது. அனந்தன் என்றால் அனந்தபுரம், திருவனந்தபுரம், அதான் அனந்தன் காடு. சமீபத்தில் பாகுபலி உள்ளிட்ட பல படங்கள் வேறு கதைக்களத்தில் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கிற படம் அனந்தன் காடு. சொன்னபடி இந்த 3 வில்லன்களும் அட்டகாசம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மனதை எப்படி கசக்கி பிழிய வேண்டுமோ அப்படி பிழிகிறார்கள். இதன் காரணமாக ஆர்யாவுக்கு அதிக பங்களிப்பு இல்லை. பேருக்கு கதாநாயகன், அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய பங்களிப்பு பெரிதாக இல்லை. திறமையும் அதிகமாக காட்ட முடிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. மற்றபடி சாந்தி பாலச்சந்திரன் நன்றாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் எந்த கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் இல்லை. எல்லாருக்குமே நல்ல முக்கியத்துவம் இருக்குது. முழுக்க முழுக்க காடுகளில் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர். ஒரு வித்தியாசமான படத்தை, காட்டுக்குள் சென்ற அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அனந்தன் காடு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் அனந்தன் காடு படத்துக்கு 100க்கு 40 மெய்ப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.